ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும், அதாவது 26வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே விசுவாசமும் கிரியைகளும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுல அப்போஸ்தலன் மீட்பின் திட்டத்தை குறித்து அவன் சபைகளுக்கு எழுதுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை ஒருவர் விசுவாசித்தால், எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிறார். அவர் எனக்காக சிந்தின இரத்தம் என் பாவங்கள் முழுவதையும் கழுவி என்னை சுத்திகரிப்பதற்கு போதுமானது. வேறு எந்த பலியோ வேறு எந்த கிரியைகளோ நான் ரட்சிப்படைவதற்கு தேவையில்லை என்கிற காரியத்தை குறித்து அவர் அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்கு எழுதுகிறார். அதே காரியத்தை யாக்கோபு எழுதும் பொழுது, உள்ளான அந்த விசுவாசத்தை மனிதர்கள் எப்படி வெளியே காட்ட முடியும் என்கிற காரியத்தை, அதாவது நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, நீ விசுவாசிக்கிறாய் என்பதை எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், அதனை கிரியைகளினாலேத்தானே காட்ட முடியும் என்று சொல்லி இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிளை இந்த பகுதியில் எழுதுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று சொல்லி முதல் காரியத்தை கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறாய், நீ தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், சக மனிதர்களையும் நேசிக்கிற கட்டளையை நீ பெற்றிருக்கிறாய். இருந்த போதிலும் கூட உன்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறதென்று காண்பித்து நீ ஒரு காசு கூட நயா பைசா கூட மற்றவர்கள் மேலே கரிசனை கொண்டு செலவு பண்ணாமல் வஸ்திரமில்லாத இருக்கிறவங்களை பார்த்து குளிர்காலத்தில் அவங்கள போய் நீ குளிர்காய்ந்து இளைப்பாருங்கள்னு சொல்லி ஒரு சொற்று கூட கொடுக்க உனக்கு மனதில்லாது இருந்தால் நீ எப்படி விசுவாசியாக இருப்பாய் என்று கேட்கிறார். அதே போல் பசியாக இருக்கிற ஒரு மனிதனை போய் நீ நல்லா திருப்தியாக இளைப்பார் என்று சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு கொடுக்காம நீ அவனை அனுப்பி விடுவாய் என்று சொன்னால் அவன் எப்படி இளைப்பாற முடியும்? உன்னுடைய விசுவாசத்தை நீ கிரியைகளிலே காட்ட வேண்டும் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் எத்தனையாய் ஏழை ஜனங்களை நேசித்தார். ஜனங்கள் மேலே மனதுருகி எத்தனை அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த ஜனங்கள் பசியோடு கூட இவர்கள் போவார்கள் என்று சொன்னால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தாரே. 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு அத்தனையாய் ஆண்டவர் கரிசனை கொண்டு தேவனுடைய வசனங்களை கேட்ட ஜனங்களை அவர் போஷித்தாரே. நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியும் உன்னுடைய கிரியைகளிலே இவைகளை காட்டவில்லை என்று சொன்னால் உன் விசுவாசம் செத்ததாக இருக்குமே என்று தான் அவர் இங்கே வாதிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியமாக இதை சொல்லுகிறார். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு என்று சொன்னால், அதாவது விசுவாசிக்கிறவன் கிரியை செய்ய வேண்டும், ஆனால் விசுவாசம் இல்லாதவன் கிரியை செய்கிறவனாக காணப்பட முடியும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லி இங்கே யாக்கோபு கடுமையாக விசுவாசத்தோடு கூட கிரியைகளும் வெளியே காட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். உள்ளான மனுஷனில் விசுவாசம் இருக்கிறது, நிறைய இருக்குது. அதை மற்றவர்கள் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால் உன் கிரியைகளில் தானே நீ காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். இந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று.
அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். இது எல்லாமே கிரியைகளினால தான் மாற்றப்பட்டது. ரட்சிப்புக்கு விசுவாசம் தேவை. ஆனால் விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறதென்று காண்பிப்பதற்கு, வெளியே உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு நம்முடைய கிரியைகளினால்தான் காட்ட முடியும் என்றுதான் இங்கே யாக்கோபு எழுதுகிறார். ஆண்டவரை ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆகவே தான் உன் இனத்தை, உன் ஊரை, உன் ஜனங்களெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வெளியரங்கமாக கிரியைகளை நடப்பிக்கிறான், கிளம்பி வருகிறான். அதே போல் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து பலி செலுத்து என்று சொன்ன பொழுது, ஈசாக்கை நான் பலி செலுத்தினாலும் அவர் எனக்கு திரும்ப உயிரோடு கூட எழுப்பி தர முடியும் என்கிற விசுவாசத்தோடு கூடத்தான் தன்னுடைய கிரியைகளை அவன் காண்பிக்கிறான். ஆகவே ஆபிரகாம் செய்த கிரியைகளின் மூலமாக அங்கே ஆண்டவர் ஒரு வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார் என்றே சொல்லுகிறார். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் அவனுடைய வாழ்விலை நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ரட்சிப்பின் திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு எந்த கிரியையும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்படுகிறது என்று நம்பினால் போதும். அதற்கென்று எந்த பரிகாரமும் நான் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கிரியை செய்கிறவனாக காணப்பட வேண்டும் என்று தான் நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் யாக்கோபினுடைய ஒரு போதனையாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ராகாப் என்னும் வேசியை கொண்டு அவர் பேசுகிறார். அவள் அங்கே வேவுகாரர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்தபொழுது, அவள் அந்நிய தேசத்தாளாக இருந்த போதிலும் கூட, அவள் வேசியாக இருந்த போதிலும் கூட அவளுக்கு தெரிந்துவிட்டது. செங்கடலை பிளந்து அங்கே எகிப்து தேசத்தில் பார்வோனையே நடுங்க வைத்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இவர்களை வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தை இவர்களுக்கு கொடுத்து விடுவார். இவர்கள் வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி, ஆகவே நம்முடைய ஜனங்கள் தோற்று போய் விடுவார்கள் என்கிறதை அறிந்தவளாக, உங்களை குறித்த திகில் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, எங்கள் இருதயம்லாம் கரைந்து போயிற்று, உங்களுடைய தேவன்தான் வானத்திலையும் பூமியிலையும் பெரிய தேவன், இப்படியெல்லாம் அவள் அறிக்கையிட்டு விசுவாசித்தது மாத்திரமல்ல, அந்த வேவுகாரர்களை தேசத்துக்கே பயப்படாமல், ராஜாக்களுக்கே பயப்படாமல், தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு பயப்படாமல் அவள் ஒளித்து வைக்கிறதை அங்கே எடுத்து யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டால், அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கும். எப்படி ஒரு சரீரத்தில் ஆவி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம போனோம் அப்படின்னு சொல்லுகிறோம், இல்லைன்னா பாடி, டெட் பாடி என்று சொல்லுகிறோமே, அதே போல தான் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் விசுவாசியாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கிரியைகளிலே காட்டப்படவில்லை என்று சொன்னால் அது செத்ததாக இருக்கும். அதை யாருமே நீ விசுவாசி என்றோ உனக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது என்றோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சாதாரண ராகாப் என்கிற வேசி தேசத்துக்கும் பயப்படாமல், தன் சொந்த ஜனங்களுக்கும் பயப்படாமல், ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து வேறு வழியாக அவர்களை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டபடியினாலே அங்கே யோசுவாவும் அவனோடு கூட வந்த சேனைகளையும் ராகாபையும் அவனுடைய சந்ததியையும் எப்படியாக அவர்கள் பாதுகாத்தார்கள் என்கிறதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை எப்படி திரும்ப அவர் கொடுத்தார், அதற்கு பதிலாக, அதற்கு ஈடாக எந்த காரியங்கள் பலி செலுத்தப்பட்டது என்பதையெல்லாம் நாம் வேதத்திலே கற்றிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் கரிசனை உள்ளவர்களாக, ஏழை எளிய மக்கள் மேலே, பசியோடு கூட இருக்கிறவர்கள் மேலே, வஸ்திரமில்லாதவர்கள் மேலே ஒரு கரிசனையோடு கூட வாழ்கிறவர்களாக, அவர்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கென்று விலையேறப்பெற்றதாக இருந்தாலும் பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது ஆண்டவரை நம்பி, உம்முடைய சொந்த குமாரனையே ஒரு விலையேறப்பெற்ற என் ஆண்டவரையே நீர் எங்களுக்கு பரிசாக தந்தீரே, அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தந்த எந்த ஒரு மேன்மையையும் பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறதற்கு ஆயத்தம் என்று கிரியை செய்கிறவர்களாக,
தேசத்துக்கே பயப்படாமல் தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து விசுவாசத்தை வெளிப்படுத்தின ராகாபை போல நாமும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கிரியை செய்கிற விசுவாசிகளாக, உயிருள்ள விசுவாசிகளாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.